நியாயத்தையும், அநியாயத்தையும் எல்லாத்துக்கிட்டயும் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி என்பர்கள சொல்லலாம். யார்கிட்ட எப்படி பேசணும்? எந்த பக்கம் நியாயம் இருக்கு? அப்படிங்கிறத தெளிவா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ராசி. தேளோட குணம் இருந்தாலும் கூட, இவங்களுக்கு கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட விஷத்தனமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனக்கு பிடிக்காதவங்கள பார்த்துட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்தில அவங்கள கொட்டிருவாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவி போல தான் இருப்பாங்க. ஆனா, ஒரு போட்டி, விளையாட்டு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, முதல் இடத்துல நிற்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி இவங்க மற்றவங்களால பார்த்தீங்கன்னா, அதிக பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. இந்த ராசிக்காரங்களால தான் அதிகமா மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திற முடியாது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள அப்படின்னே சொல்லலாம். எங்க தவறு இருக்குதோ அந்த இடத்துல உடனே அதே இடத்துல நின்னு கண்டிக்கக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குற்றங்கள கண்டுபிடிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சுருவாங்க. யார் என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத அப்படியே ஒரு முறை பார்த்தாங்களாவே போதும், இந்த தப்ப நீங்க தானே பண்ணுனீங்க அப்படிங்கிற மாரி டக்குன்னு சொல்லக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு துப்பறிவாளர்கள் அப்படின்னு கூட உங்கள சொல்லலாம். தொழில்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அருமையா செய்வாங்க. அதே மாரி ஒரு திறமையான நபர் அப்படின்னா கூட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள சொல்லலாம். 12 ராசிகள்லேயே நல்ல ஒரு அறிவுத்திறனும், ரொம்ப புத்திசாலித்தனமும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள சொல்லலாம். பேச்சாற்றல் இவங்களுக்கு அதிகம். எல்லாத்தையுமே எளிமையா பேசி அப்படியே வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள சொல்லலாம். பேசியே சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள சொல்லலாம். என்ன ஒண்ணு இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகம். எளிதில உணர்ச்சி வசப்படுவாங்க. அது யாரு, என்ன, எப்படின்லாம் பார்த்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய மனம் கஷ்டப்படும் அப்படின்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல அவங்களால அந்த உணர்ச்சிய வெளிப்படுத்துறாங்களோ, டக்குன்னு அவங்க முன்னாடி அந்த வார்த்தைய டக்குன்னு கொட்டிடக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட அவங்கள இந்த வார்த்தை பேசிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போகுது? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறதா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ஃபேமஸான ஜோதிடர். நிறைய பேர் இவர்கிட்ட ஆலோசனை பெற்று நல்ல பயன்பெற்றதா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் அவர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என ஆளக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அதனால தான் தொழிலில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன இடர்பாடுகள், டக்குன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சாதகமாக இருக்கிறார், அனுகூலமான இடத்துல இருக்கிறார், பலமாக அமர்ந்திருக்கிறார். யாரெல்லாம் உங்களுக்கு மறைமுகமாக சின்ன சின்ன பிரச்சனையும் இடர்பாடுகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த யார் கொடுத்தாங்களோ அவங்க இடம் தெரியாமல் போகிற அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். மறைமுகமாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்த காரியத்தை கணக்கச்சிதமாக இந்த காலகட்டத்தில் முடிப்பீங்க. இதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள், கடந்த சில நாட்களாக தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட்டுக்கிட்டு வந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகக்கூடிய யோகம் இருக்குது. வழக்கு விவகாரங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப கண்ணும் கருத்துமாக அக்கறையோடு இறங்குனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தான் வெற்றி. அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் ஏனோ தானோ அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சின்ன சின்ன நஷ்டங்கள், இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையோ, தொழிலையோ, வியாபாரத்துலேயோ இறங்குனீங்கனாலும் கண்ணும் கருத்துமாக உங்களுடைய மைண்டை அதுலேயே கொண்டுட்டு போங்க. வேறு விஷயத்தில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தில் இறங்க
இறங்குனீங்கனாலும் கண்ணு கருத்துமாக இறங்குறது ரொம்பவும் நல்லது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா டக்குன்னு ஏமாறக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட்டுரும். அதனால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. டக்குன்னு யாரையும் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். எல்லோரும் ஒரு நாள் நமக்கு தேவைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் போங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பர்கள் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு தொழிலோ வியாபாரமோ நீங்கள் தொடங்குனீங்கனாலும் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஏதாவது புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செஞ்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. அதனால தான் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதா இருந்தாலும் செய்வாங்க. முன்னோர்கள் வழிபாடும் நல்ல மாற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அமாவாசை அதுவும் வருகின்ற தை அமாவாசையில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. தர்ப்பணம் கொடுங்க. அவங்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். உங்களையும் சரி உங்களுடைய சன்னதியும் சரி காக்கக்கூடியது உங்களுடைய முன்னோர்களும் உங்களுடைய குலதெய்வம் தான். அதனால் முடிந்தால் இந்த வருகின்ற தை அமாவாசையில் மறந்துடாமல் தர்ப்பணம் கொடுக்க நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ மனக்கசப்பு வர்ற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இருந்தாலும் மனம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை அவங்களும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது உங்களுக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை மறுபடியும் நீங்கள் ரிட்டன் சொல்கிற வரைக்கும் இந்த மனசில் கொஞ்சம் மனசபலமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு செயலையுமே கண்ணும் கருத்துமாக அக்கறையோடு இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் தான். நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்மணியாக இந்த விருச்சிக ராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அது பெண் ஆண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கடந்த சில நாட்களாக மனதில் ஒரு விதமான கவலை, புதிய ஆர்டர் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, வெளியில் போனாலும் ஒரு சாதகமான பலன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய மனோதினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியெல்லாம் வெற்றியாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல வேகமாக சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. எதுலேயுமே உற்சாகத்தோடு இறங்குவீங்க. அந்த உற்சாகத்தோடு இறங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாக அமையும். தடைப்பட்ட காரியம்லாம் அந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமைகிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் தொந்தரவுகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். மருத்துவ செலவெல்லாம் குறையும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுலேயே அதெல்லாம் சரியாகும். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கடன் வாங்குறத தவிர்க்கலாம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் போட்ட உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களை விட்டு விலகி போன உறவெல்லாம் கூட இந்த காலகட்டத்தை உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மதிப்பெண் கூடுதலாக பெறுவீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்களில் வளம் வருவீங்க. விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பாடுபட்டாவது தொழிலில் வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். பொருளாதார
பொருளாதார நிலையில் கடுமையாக போராடி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நெருக்கடிகள் வரும், அந்த நெருக்கடிகளெல்லாம் தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வர போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களுக்கும் உங்களுடைய சன்னதியும் நல்லா சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. முன்னோர்கள் வழிபாடு, கோபூஜை செய்கிறது, இதெல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்யுங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் இது செய்கிறது, இந்த தை மாதத்தில் இதெல்லாம் செய்கிறது நல்ல பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.